ஈவினிங் ஸ்நாக்ஸ் இனிப்பு தோசை. அது செய்யறதுக்கு முதல்ல வெல்லம் எடுத்துக்கலாம். வெல்லம் முதல்ல கரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு முதல்ல அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு லோ ஸ்பீடில் வச்சு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். ஒன்று சின்ன டம்ளர், ஒன்று பெரிய டம்ளர். இப்போ அது கொதிக்கிற கேப்பில் தேங்காயை அரைச்சிக்கலாம். இப்போ தேங்காவை அரைச்சிக்கலாம். இப்போ இந்தமாரி யாரும் துருவி எடுத்துக்கோங்க. இந்தமாரி நல்லா கொதிக்கணும். இப்போ இந்த சமயத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. இஞ்சி வச்சு பார்க்க நல்லா ஆற வச்சுக்கோங்க. இப்போ மாவு கலக்கிறதுக்கு 1 கப் கோதுமை மாவு, 1/4 கப் மைதா மாவு, அது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். திகட்டாமல் இருக்கிறதுக்கு 1/4 டீஸ்பூன் உப்பு, அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆற வச்ச பாகை கொஞ்சம் கொஞ்சமாக மாவில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கோதுமை மாவு நம்ம எப்படி சப்பாத்தி போடுவோமோ அதுலேயே கொஞ்சம் அதிகமாக தண்ணி ஊற்றி பண்ணுற மாரி. துருவி வச்ச தேங்காய் தேவையான அளவு, இப்போ தேங்காவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தோசைக்கல் வச்சாச்சு. தோசைக்கல் சூடாகிடுச்சு. இப்போ மாவை ஊற்றிக்கலாம். தோசை மாரியே சுட்டுக்கோங்க. கொஞ்சம் கனமாக சுட்டிங்கன்னா, மெலிசாக சுட்டிங்கன்னா தோசை வராது. இனிப்பு தோசை. வெளியே 1 ஸ்பூன், உள்ள 1/4 டீஸ்பூன். இதுதான் உங்களுடைய இனிப்பு தோசை. பாய். நம்ம நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.